வணக்கம் நண்பர்களே. ஒரு வளமான நாட்டில் காலை நேரம் எப்படி இருக்கும்? என்னென்ன சத்தங்கள் கேட்கும்? வீடுகளுக்குள் நடக்கும் ஒரு மிகச் சாதாரணமான வேலை கூட கம்பரின் கண்களுக்கு எப்படி கவித்துவமாய் தெரிந்தது என்பதைத்தான் இந்த அற்புதமான பாடல் மூலம் நாம் உணரப்போகிறோம். தோயும் வெண் தயிர்மத்து ஒலி துள்ளவும் ஆயவெள் வளை வாய்விட்டு அரற்றவும் தேயும் நுண் இடை சென்று வணங்கவும் ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். கம்பன் ஒரு காட்சியை சொல்லும் பொழுது வெறும் வார்த்தைகளால் அல்ல, நம் காதுகளாலும் கண்களாலும் ஏன் நம் உடலாலும் அதை உணர வைப்பார். இந்த 4 வரிகளுக்குள் எத்தனை இயக்கம், எத்தனை உழைப்பு, எத்தனை அழகு! முதல் வரியை பாருங்க. தோயும் வெண்தயிர் மத்து ஒலி துள்ளவும். தோயும் வெண்தயிர், நல்ல கெட்டியான பக்குவப்பட்ட வெண்மையான தயிர், அதை மத்தால கடையறாங்க. அந்த மத்து ஒலி, தயிரை கடையிற சத்தம் எப்படி இருக்காம்? துள்ளவும் என்கிறார் கம்பர். சும்மா ஒரே மாதிரி சத்தம் போடல, அந்த மத்தை கடையிற வேகத்திலையும் தயிரோட கெட்டியிலையும் சத்தம் விட்டு விட்டு உயர்ந்து தாழ்ந்து துள்ளி துள்ளி வருதாம். அந்த சத்தத்தையே ஒரு உயிருள்ளதாக்கி நம் காதுகளுக்குள் ஒலிக்க வைக்கிறார் கம்பர். அடுத்த வரி, ஆயவெள் வளை வாய்விட்டு அரற்றவும். அந்த ஆயர் மங்கையர் கையில் என்ன அணிஞ்சிருக்காங்க? ஆயவெள் வளை, ரொம்ப அழகான வேலைப்பாடு அமைந்த ஆய வெண்மையான சங்கு வளையல்கள். அவங்க வேகமா தயிரை கடையிறப்போ அந்த வளையல்கள் ஒன்னோடொன்று மோதி சத்தம் போடும் இல்லையா? அந்த சத்தம் எப்படி இருக்காம்? வாய்விட்டு அரற்றவும் என்கிறார். அரற்றுதல்னா புலம்புதல், அழுவது போல சத்தம் போடுதல். அவங்க பண்ற வேலையோட கஷ்டத்தை, அந்த உழைப்போட தீவிரத்தை அந்த வளையல்களே வாய்விட்டு புலம்புற மாதிரி கிளுகிளுன்னு சத்தம் போடுதாம். ஐயோ, என்ன ஒரு அற்புதமான கற்பனை! ஒரு சத்தத்துக்கு ஒரு உணர்வை ஏத்திட்டாரு பாருங்க கம்பர். வளையல் அழுமா? ஆனால் அதன் ஓசை அந்த உழைப்பின் அடையாளமாக புலம்புகிறது என்று சொல்வது கம்பனின் உச்சகட்ட கவித்திறன். 3வது வரி, தேயும் நுண் இடை சென்று வணங்கவும். அந்த உழைக்கும் பெண்களோட உடலமைப்பு எப்படி இருக்கும்? இயற்கையிலேயே மெலிந்த, அதாவது தேயும் நுண் இடை, தேய்ந்து போற மாதிரி மெல்லிய இடுப்பு. அந்த தயிரை கடையிற வேகத்துல அந்த உடம்பு எப்படி ஆகுதாம்? சென்று வணங்கவும். முன்னால் குனிஞ்சு குனிஞ்சு மீண்டும் பழைய நிலைக்கு வந்து வேலை செய்யுது. அந்த மெல்லிய இடைக்கு அது ஒரு பெரும் பயிற்சி, ஒரு பெரும் வேலை. உழைப்பின் காரணமாக இடை இன்னும் மெலிந்து போற அளவுக்கு, அல்லது இடுப்பு வளைந்து வளைந்து வணக்கம் சொல்ற மாதிரி வேலை செய்யுதுன்னு ஒரு படி மேல சொல்றார் கம்பர். கடைசி வரி, ஆயர் மங்கையர் அங்கை வருந்துவார். இப்படி கெட்டியான தயிரை கடைஞ்சு மத்தோட ஓசை துள்ளி வளையல் அரற்ற இடுப்பு வளைஞ்சு வளைஞ்சு வேலை செய்யும்போது யார் அவங்க? ஆயர் மங்கையர், இடைக்குலத்தைச் சேர்ந்த பெண்கள். அவங்க கை எப்படி ஆகுதாம்? அங்கை வருந்துவார். அவங்களோட அழகான கைகள் கூட அந்த உழைப்புல வருந்தி போகுதாம், வலிக்குதாம். எவ்வளவு உழைப்பு பாருங்க, எவ்வளவு அர்ப்பணிப்பு பாருங்க நண்பர்களே. ஒரு சாதாரண தயிர் கடையிற வேலையை கூட அதுல இருக்கிற சத்தம், அந்த உழைப்பு, அந்த உழைப்பால உடம்புக்கு ஏற்படுற அசைவு, கையில ஏற்படுற வலி, இது எல்லாத்தையும் கோர்த்து நம் கண்முன்னே நிறுத்தி நம் காதுகளுக்குள் ஒலிக்க வச்சு ஒரு அற்புதமான கவிதையாக்கிட்டாரு கம்பர். எந்த வேலையும் தாழ்ந்ததில்ல, எல்லா உழைப்புக்கும் ஒரு அழகு உண்டுன்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. அந்த நாட்டின் வளத்துக்கு அந்த மக்களின் உழைப்பும் ஒரு காரணம் என்பதை எவ்வளவு அழகாக பதிவு செய்கிறார். நம்ம வீடுகளில், நம்ம வேலைகளில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன அழகுகளை, உழைப்பின் பெருமையை நம்ம கவனிக்கிறோமா? சிந்திப்போம்.